ஸோ வெல்கம் பேக் எல்லாருக்கும். இந்த 4வது வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நிறையவே இடத்துல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் காசு நல்லா இருக்கும், இல்லை டிவியில் கூட நிறைய விளம்பரம் வரும். மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹை, நம்ம தலை தோனி கூட அதில் அடிக்கடி வருவார். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம நிறைய இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? நிறைய பேருக்கு அதுவே இன்னும் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் சில பேருக்கு தெரிஞ்சால் கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் லெவலில் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எப்படி நல்ல ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷன் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் நம்ம பேசிக்லேருந்து எடுத்துன்னு போயிட்டு நமக்கு அதாவது தேவையான அளவுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோ நல்லா இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்க, இப்போ நம்ம பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்டு பற்றி. மியூச்சுவல் ஃபண்டோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ பார்க்கும்போது நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, ஸ்டாக்ஸை நம்மளே ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்கு நம்ம பார்த்தோம். அதுலேயும் என்ன பார்த்தோன்னா, எந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியானது, எந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ண சரியானது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, ஸ்டாக்ஸ்குள்ளே நம்ம எஸ்ஐபி கூட பண்ணலாம், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் இல்லைனா சில குரூப் ஆஃப் ஸ்டாக்கில் எல்லா மாதமும் ஒரு பர்டிகுலர் டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது எஸ்ஐபி. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா, இங்கே நம்ம நம்ம காசு கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகிடும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ வாட் இஸ் டெப்ட், ஈக்விட்டி அண்ட் ஹைப்ரிட்? நம்ம முதல்ல ஈக்விட்டி பார்த்துடலாம். ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோன்னா, இது ஒரு ஸ்டாக்கில் நம்ம எஸ்ஐபி பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம மல்டிபிள் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சார் அது என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று எஸ்ஐபியாக இருக்கும், இல்லைனா அது லம்சமாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம என்ன விரும்புகிறோன்னா, ஸ்டாக்ஸ்குள்ளே எஸ்ஐபி பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். இப்போ நம்ம மல்டிபிள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கூட நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம ஜென்ரலாக கேட்போம். அது என்னென்னா, ஐயா அது ஒன்று லார்ஜ் கேப்பாக இருக்கும், இல்லைனா மிட் கேப்பாக இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், இல்லைனா மல்டி கேப்பாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. நம்ம இங்கே ரொம்பவே சிம்பிளான லாங்குவேஜில் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த டெட் அண்ட் ஹைப்ரிட் என்னன்னு கூட நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள், லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, கேப்னா இங்கே மார்க்கெட் கேப்பை தான் கேப்னு சொல்கிறாங்க, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதோட மார்க்கெட் கேப்பை நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்குள்ளே என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இந்த என்எஸ்சி இருக்கு இல்லையா, இந்த என்எஸ்சியில் டாப் 50 கம்பெனிஸ்லேருந்து சேர்ந்தது தான் நிஃப்டி. ஓகேவா? இந்த 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, இது எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது நம்ம மார்க்கெட் கேப் பேசிஸில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லார்ஜ் கேப்னால் என்னென்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ் அக்கார்டிங் டு தேர் மார்க்கெட் கேப். ஐயா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இங்கே பார்த்தோன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்படி காசு டைரெக்டாக நம்ம தரமாட்டோம். இங்கே ஒரு கம்பெனி இருக்கும், அது ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அண்ட் இவங்க ஒரு ஃபண்டு ஒன்று ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபண்டை தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு நல்ல படித்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு இருப்பாங்க. அண்ட் இவங்க நல்ல ரெக்கார்ட் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் நல்ல டீம் கூட வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அண்டரில் ஃபண்டு மேனேஜ் பண்ணுறதுக்காக. நம்ம
நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கட்டும். ஆனா, இந்த ஏஎம்சியோட ரிட்டர்ன்ஸ் அதாவது இவங்க எப்படி இன்கம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ, இப்ப நம்ம நெறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்போம். அதாவது எஸ்பிஐ இல்லன்னா கோட்டக்ன்னு பார்த்துருப்போம். இல்லன்னா குவான்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, இந்த மாரி நெறைய பெரிய பெரிய கம்பெனி லைக் ஹெச்டிஎஃப்சி இருக்கு. ஸோ, இவங்கலாம் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏஎம்சி எப்படி சம்பாதிக்குதுன்னா, யாரோ ஒரு பர்சன் வந்து இங்கே ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஏஎம்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக 0%லேருந்து 2% வரைக்கும் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 0ன்னு சொல்கிறேன். பட் 0% வந்து யாருமே வாங்குறது இல்லை. எல்லாருமே சில கமிஷன்ஸ் வந்து வாங்குவாங்க. இப்போ இந்த 2%ஓட மீனிங் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1,00,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் இந்த 2%னா என்னென்னா 2,000. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 98,000 தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே இருக்கும். ஸோ இந்த 2,000 ரூபாய் தான் ஏஎம்சிக்கு ஃபீஸாக போகுது. இப்போ நீங்கள் தனியால் ஒன்றும் இல்லைல்ல இந்த 1,00,000 ரூபாய் போடுறதுக்கு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு 10,000 பேர் வந்து 1,00,000 போடுறாங்கன்னு வைங்க. அப்போ இந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ ஆகிடும்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10,000 இன்ட்டு 2,000 போட்டிங்கன்னா 2 crores கிட்ட ஃபீஸாக மாறிடுது. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து தரது அவங்களோட வேலை தான். ஆனால் ஏஎம்சியோட மெயின் வேலை என்னென்னா, அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும். அவங்க இந்த சம்பளம் மீதி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து அவங்க இன்கமாக சார்ஜ் பண்ணிப்பாங்க. நம்ம இங்கே பார்த்த 2% வந்து ஹையர் சைடு தான். நிறைய இடத்துல வந்து அரௌண்ட் 1% கிட்ட தான் வந்து ஃபீஸ் போயிட்டுருக்கும். ஸோ 1%ஓட கம்மியாக ஃபீஸ் இருந்தால் நல்லது. பட் 1%ஓட அதிகமாக இருந்தாலும் சில இடத்துல நம்ம அனலைசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நமக்கு இங்கே என்ன புரிஞ்சிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட்ஸ்னால், நம்ம போடுற காசு ஏஎம்சி கிட்டேருந்து ஒரு ஃபண்டுக்குள்ளே அலோகேட் ஆகுது. இந்த ஃபண்டை மேனேஜ் வந்து ஒரு மேனேஜர்னு ஒரு டீம் ஆஃப் பர்சன்ஸ் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம செபின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. பட் நம்ம சாதாரணமாக வெறும் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்லலாம். செபி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் எல்லா ஃபண்ட்லேயுமே நம்ம போடக்கூடாது. நமக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோல்ஸ் படி நம்ம எந்த ஃபண்டில் எந்த டைப் ஆஃப் அதுலேயும் எந்த டைப் ஆஃப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ஸ்டாக் வந்து ஆட் ஆக போகுதுன்னா அவங்க வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து கொடுப்பாங்க. இதேமாரி மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாச்சும் நியூ ஸ்கீம் வருதுன்னா அவங்க வந்து என்எஃப்ஓ அதாவது நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்க, அவங்க வந்து நமக்கு சில யூனிட்ஸ் வந்து கொடுத்துடுவாங்க. இந்த யூனிட்ஸ்க்கு சில வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ தான் என்ஏவி அதாவது நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்ஏவி எவ்வளோ மேலே போதோ நமக்கு அவ்வளோ வந்து லாபம் தான். பட் இப்போ நம்ம ஒரு என்எஃப்ஓ நடக்க போகுதுன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க நிறைய கம்பெனியில் தானே காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் ஆன உடனே தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த அனாலிசிஸ் படி, அதாவது என்னோட அனாலிசிஸ் படி என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது சென்ஸ்லெஸ். பிகாஸ் இது ரொம்ப நாள் ஆன பிறகு தான் நமக்கு ரிட்டர்ன்ஸே வந்து தர ஸ்டார்ட் பண்ணும். ஐயா, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், என்எஃப்ஓவில் காசு வந்துடும், என்எஃப்ஓ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்துடும்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் லாஜிக்கலாக யோசிங்க, இது இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. சரிங்களா? ஸ்டார்ட் ஆகிட்டு கம்பெனிஸ் வந்து ஸ்லோவில் தானே க்ரோத் ஆகும். இந்த ஃபண்டு புது ஃபண்டில் இருக்குன்னா கொஞ்சமாச்சும் அது பெர்ஃபார்ம் பண்ணட்டுமே. பெர்ஃபார்ம் பண்ணால் தானே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா புது என்எஃப்ஓலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்ல. பட் அது இப்போதைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் என்னோட அட்வைஸ் படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. பட் உங்களோட காசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணால் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, லார்ஜ் கேப், அதாவது லார்ஜ் கேப்பில் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அவங்க அதாவது 70 to 80% காசு வந்து ஒன்லி லார்ஜ் கேப்பில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி 20-30% வந்து அவங்க வேறு எங்கேயாச்சும் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி அடுத்தது நம்ம என்ன பார்த்தோன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் என்னென்னா, இவங்களுக்கு அடுத்து இருக்கிற சில கம்பெனிஸ் தான் மிட் கேப். இன்னமும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நம்ம ஸ்மால் கேப் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து
மேஜராக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ இதை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, லார்ஜ் கேப் வந்து ரொம்பவே நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்கும், ரிஸ்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாச்சும் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்னும் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவும் பண்ணலாம், இல்லை நல்லா பண்ணாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதேமாரி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இதில் சில இது குதிரை மாரி நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஓடும், சிலது கழுத மாரி ரொம்ப மொக்கையாகவும் இருக்கும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க்கு வந்து அதிகமாக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வர சான்சஸ் இருக்கே தவிர்த்து, நார்மலாக நம்ம ப்ராபபிலிட்டின்னு பார்த்தோன்னா ஸ்மால் கேப்பில் நிறைய ரிட்டர்ன்ஸ் வர்றது ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு 100ல் 10% தான் ஸ்மால் கேப் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து நமக்கு மல்டி கேப் இருக்குது, அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே பார்க்க போகிறோம், கொஞ்சம் டைம் ஆகும் தான். பட் நமக்கு கான்செப்ட் கிறிஸ்டல் கிளியராக வந்து கிடைக்கணும். ஸோ நீங்கள் வேறு யார்கிட்டயாச்சும் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன தோணணும்னா, அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் கூட பேசுகிறாங்க, இவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணணும். இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இந்த வீடியோவில் கிடைக்குமோ, இது வந்து ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கூட இவ்வளோ நாலேஜ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா லார்ஜ் கேப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இதை விட நல்ல ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது என்ன ஆப்ஷன் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்தி தான், பட் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ மல்டி கேப் கம்பெனினா என்னென்னா, இவங்களுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் இருக்கும். என்ன கைட்லைன்ஸ்னால், இவங்க வந்து சொல்லணும் எவ்வளோ வந்து லார்ஜில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் மிட் கேப்பில் போடுறோம், எவ்வளோ வந்து ஸ்மால் கேப்பில் போடுறோன்னு. சரி, இது இல்லாமல் இப்போ ஃப்ளெக்ஸி கேப்னு இருக்குது. ஸோ இவங்க ஃபண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து ஷஃபில் பண்ணிக்கலாம். அதாவது இன்கேஸ் லார்ஜ் கேப்பில் வந்து ஃபண்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஸ்மால் கேப்பில் மாற்றிக்கலாம். இன்கேஸ் ஸ்மால் கேப்பில் நல்லா ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவங்க வந்து மீடியம் கேப் இல்லை லார்ஜ் கேப்பில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்த பற்றியும் பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இது இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் டெப்ட் ஃபண்டுன்னு ஒன்று பார்த்தோம். டெப்ட் ஃபண்டில் வந்து நம்ம காசு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதாவது நம்ம ஈக்விட்டியில் வந்து ஃபுல்லாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதால கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். மற்றபடி ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு டெப்ட் ஃபண்டில் ஈக்விட்டியோட கம்மியாக தான் இருக்கும், பட் சேஃப்டியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட்டில் வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதே வந்து இப்படி டவுன் ஆகிட்டு நல்லா பூம் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இது வந்து ஈக்விட்டி ஃபண்டில் நடக்க சான்சஸ் இருக்குது. பட் டெட் ஃபண்டில் எப்படின்னா நமக்கு கம்பேரிட்டிவ்லி ஒரு சேஃப்டி வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை ரெண்டுத்தை தவிர நம்ம வந்து ஹைப்ரிடும் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஹைப்ரிட்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டெப்ட் ப்ளஸ் ஈக்விட்டி இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் ஹைப்ரிட்னு நினச்சிக்கிறாங்க. பட் இது இல்லாமையும் சிலது இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே வந்து கிளியராக தான் இருக்கும். நம்ம இப்போ இதுக்கு அப்புறம் தொடங்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது ஏஎம்சி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ஃபண்டுது ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் இதில் வந்து காசு போடுறாங்க, அதுக்கு பதிலாக நமக்கு யூனிட்ஸ் இல்லைனா NAV இது வந்து ரிட்டர்ன்ஸில் கிடைக்குது. இப்போ இது இல்லாமல் நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் காசு போடணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்று ஸ்டாக்கில் காசு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி வந்து ஸ்டாக்ஸில் எஸ்ஐபி பண்ணலாம். ரெண்டாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்னா, லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, மல்டி கேப் இருக்குது அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது இல்லாமல் நமக்கு ஈக்விட்டி வேணாம், கொஞ்சம் சேஃப்டியாக வேணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெப்ட் ஃபண்ட்ஸில் வந்து போடலாம். இங்கே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும், பட் வந்து ரிஸ்க் வந்து ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட ரிஸ்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஹைப்ரிட் பற்றியும் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்க தான் போகிறோம். இப்போ இது இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நாம் வந்து இங்கே ஷேர் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம இப்போ கிராஷ் கோர்ஸில் இருக்கோம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பற்றி நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஐயா 0%லேருந்து 2%க்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது, எதில் ஏஎம்சி வந்து ஏர்ன் பண்ணோம். அதாவது இதை நீங்கள் தெரிஞ்சிக்கலன்னா உங்கள் காசு கூட உங்களுக்கு நஷ்டமாகலாம். அது என்னதுன்னா எக்ஸிட் லோட்.
இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா ஏறுது, ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்ல அமௌண்ட் ஏறிடுச்சு, இப்போ நம்ம அதை எடுக்கணும்னா எடுத்துடலாமா? எடுத்துடலாம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, 2 நாளில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட போகுது. பட் நமக்கு எக்ஸிட் லோட்னு ஒன்று கட் பண்ணிட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எக்ஸிட் பண்ணுறோம், அதில் நமக்கு ஒரு சார்ஜஸ் மாரி ஒன்று போடுவாங்க. இப்போ இந்த கமிஷன் 1%, அதாவது ஆவரேஜாக 1% இருக்கலாம், பட் இது வந்து 4% வரைக்கும் போகலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து 0% கூட இருக்கலாம். ஸோ வந்து ஓவராலாக பார்த்தோன்னா 0 to 4% வரைக்கும் இந்த எக்ஸிட் லோட் இருக்கலாம். இது எப்போ நடக்கும்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லாக் இன் பீரியட்குள்ளே வந்து நம்ம வந்து காசை வெளில எடுத்துட்டோன்னா இந்த எக்ஸிட் லோடு வந்து போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து 6 மாதத்தில் ஒரு 25,000 வந்து க்ரோ ஆகி டோட்டல் வேல்யூவாக இருக்குது. இது வந்து நான் வந்து வித்ட்ரா வந்து பண்ணணும். அப்போனா நமக்கு இன்கேஸ் லாக்இன் பீரியடில் இருந்துச்சுன்னா ஒரு 1% கமிஷன் இவங்க வச்சுருக்காங்க, எக்ஸிட் லோடு வச்சுருக்காங்கன்னா 250 ரூபீஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸிட் லோட் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதை நம்ம எப்படி பார்க்குறது எக்ஸிட் லோடு எவ்வளோன்னு சொல்லிட்டு? ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனர் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது டிக்கர் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட் டிக்கர் டேப். இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ப்ரமோஷனும் இல்லை, ஜஸ்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் உங்களுக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம பார்த்த டெப்ட் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. இது இல்லாமல் கமோடிட்டி இருக்குது. கமோடிட்டினா என்னென்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு ஆர் சில்வர் இதில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கமோடிட்டி. ஸோ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோல்டு தான் இங்கே இருக்கும், கோல்டு ஆர் சில்வர் இந்த இது தான் இங்கே இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நமக்கு அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதர்ஸ்குள்ளே ஏதாவது சில சில்ட்ரன் இல்லை மேரேஜ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம இங்கே உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஈக்விட்டியில் இங்கே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். பட் இப்போது லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் நம்ம ஒரு ஃபண்டு லைக் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எஸ்பிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப், இல்லை கோட்டக், ஹெச்டிஎஃப்சி எல்லா கம்பெனிஸுமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏயுஎம்னு ஒரு வேர்டு இருக்குது. அதாவது ஏயுஎம்னா ஒன்றும் இல்லை, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபண்டில் எவ்வளோ பேர் வந்து காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் ஏயுஎம். அதுக்கப்புறம் சிஏஜிஆர்னு ஒன்று இருக்குது. சிஏஜிஆர்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் 3 இயர்ஸ். அதாவது வருஷம் வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது இந்த ஃபண்டுன்னு சொல்கிறது தான் சிஏஜிஆர். கடைசி 3 வருஷத்தில் ஆவரேஜாக 16.74 வந்து இந்த ஃபண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம தான் பார்த்தோம்ல, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1க்கு இருந்தாலே அது எல்லாமே நல்ல ஃபண்ட்ஸ் தான். அது இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1க்கு மேலே இருக்கிறது தான் எல்லாமே பேடுன்னு சொல்ல முடியாது, சிலர்லாம் அதுலேயும் வந்து அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே எப்படி வந்து எக்ஸிட் லோடு பார்க்குறதுனா, நம்ம வந்து ஃபில்டர்ஸில் எக்ஸிட் லோடு வந்து சர்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நமக்கு இங்கே தெரிய போகுது. அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸிட் லோடு ஆவரேஜாக இங்கே 1% கிட்டத்தட்ட இருக்குது. ஐயா இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸிட் லோடு வந்து நம்ம இன்கேஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். என்னென்னா வந்து நான் உங்களுக்கு எக்ஸிட் லோடு வந்து சொல்லணுன்றது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து தெரியணும் எக்ஸிட் லோடு வந்து 2%லாம் இருக்குமா, 4%லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா பாருங்கள், நான் வந்து இது இல்லாமல் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எக்ஸிட் லோடு வந்து நமக்கு வந்து இங்கே 2% இருக்குது. இன்கேஸ் நான் வந்து வேறு இது கூட செலக்ட் பண்ணிக்கிறேன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 4%, 3%ன்னு சொல்லிட்டு எக்ஸிட் லோடு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக நம்ம வந்து ஸ்க்ரீனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டிக்கர் டேப் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இது இல்லாமல் நம்ம இன்னொரு டாபிக் என்ன பார்க்கணுன்னு நான் நினச்சிருந்தேன்னா ஹைப்ரிட் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஹைப்ரிட்குள்ளே வந்து ஆர்பிட்ரேஜ் இருக்குது. ஆர்பிட்ரேஜ்னால் என்னென்னா, நம்ம என்னென்னா இப்போ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, இப்போ 2 மார்க்கெட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே ஸ்டாக்கோட விலை வந்து ஒரு கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இந்த டிஃப்ரென்ஸோட ப்ராஃபிட்டை எடுக்கிறது தான் ஆர்பிட்ரேஜ். பட் இதுலேயே நீங்கள் என்ன நினைக்கலாம்னா,
சரி இப்போ அது என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்க போது, ஒரு 50 பைசே இருக்க போது, இல்லைன்னா ஒரு 10 பைசே அந்த மாதிரி தானே இருக்க போகுதுன்னு. பட் ஃபண்டு வந்து நமக்கு தெரியும்ல. இப்போ உதாரணத்துக்கு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் மட்டும் நான் வந்து இங்கே எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபண்ட் இருக்குன்னா இதோட ஏயுஎம் பாருங்கள், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட 71,600 கோடி அந்த அளவுக்கு வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ கோடியில் நீங்கள் 10 பைசா இல்லை 20 பைசா நீங்கள் பிடிச்சிங்கன்னா கூட ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல பார்க்க வேண்டியது டைம். அதாவது எவ்வளோ நேரத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ வருஷத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறோன்றது. அதாவது நமக்கு அதாவது டைம் பீரியட் வந்து கிளியராக இல்லைன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம வந்து நம்மளோட கோலுக்கு அக்கார்டிங் நம்மளோட டைம் பீரியடை வந்து செட் பண்ணிக்கணும். அதாவது இந்த கோல் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். இது வந்து உங்கள் மேரேஜாக இருக்கலாம், இல்லை உங்கள் வண்டி வாங்கணுன்னு இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் பிளானாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருக்கலாம், இல்லை வீடு வாங்கணுன்ற பிளானாக இருக்கலாம். இந்தமாரி என்ன பிளானாக வேணாலும் இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட பசங்களோட மேரேஜ்க்காக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது அது 20 to 25 இயர்ஸ் எடுக்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 30 வருஷம் கழித்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் பீரியட். இது இல்லாமல் சில பேர் வந்து எனக்கு அடுத்த 5 வருஷம் இல்லை அடுத்த 10 வருஷத்தில் வந்து எனக்கு வந்து வீடு கட்டணும், நான் வந்து 1 crore வந்து சேர்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இப்போ டைம் வந்து இங்கே ரொம்ப முக்கியம் மியூச்சுவல் ஃபண்டில். இந்த டைம் வந்து காம்பவுண்டிங்காக ரொம்ப பெரிய ஃபேக்டரே டைம் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு ரிட்டர்ன்ஸே வருது. இப்போ நிறைய பேர் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ நேரம், அதாவது எவ்வளோ பெரிய பீரியட்காக நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, அதுதான் முக்கியம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக ரிஸ்க் வந்து இது பார்த்து தான் ஆகணும். இப்போ நான் இங்கே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ லெட்ஸே உங்களுக்கு வந்து ஜீரோ நாலேஜ், உங்களுக்கு எதுவுமே தெரியாது இதை பற்றி. நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் காசை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் டைம் பீரியட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல காசு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துடும். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே காசு வந்து வந்துடுங்க. இந்தமாரி எந்த மியூச்சுவல் ஃபண்டும் இல்லை இதில் வந்து சுத்தமாக நெகட்டிவ் இல்லை லாஸில் போகிற மாதிரி எந்த மியூச்சுவல் ஃபண்டுமே இருக்காது. பட் டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பேசுகிறது எல்லாமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். டெட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயும் நமக்கு காசு வந்து எடுத்து கொடுக்கும். பட் நம்மளோட கோல் வந்து பெருசுன்றதால ஈக்விட்டியில் தான் நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். டெட்டு வந்து நம்ம எப்போ பார்க்கலான்னா, நம்ம டைம் பீரியட் ஒரு 2 இயர்ஸ் அந்தமாரி 2 or 3 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குன்னா நம்ம டெட் பார்க்கலாம். இன்கேஸ் நம்ம டைம் பீரியட் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒன்லி ஈக்விட்டி. So debt mutual fund only you consider if less than 2 years, otherwise only equity. In case 2 வருஷத்துக்கு மேலே நம்ம டைம் பீரியட் இருக்குன்னா நம்ம என்ன நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ டைம் நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. அதாவது 2 வருஷத்துக்கு மேலே, அதாவது 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 25 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இது கூட ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் ரிஸ்க், இந்த 3 விஷயம் தான் டோட்டலாக மியூச்சுவல் ஃபண்டே டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இன்கேஸ் என்னோடய டைம் வந்து நிறைய இருந்துச்சுன்னா நான் வந்து ரிஸ்க் வந்து நிறைய எடுக்கலாம். இன்கேஸ் இதே டைம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக தான் எடுக்கணும். இப்போ நிறையனா என்னது, நிறையனா நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேலேன்னு சொன்னீங்க, 2.5 வருஷம் 3 வருஷமானு சொல்லிட்டு இல்லை, நிறையனா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், 5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்றது லாங் டைம், 5 வருஷத்துக்கு கீழே இருக்கிறது கம்மி. இது மட்டும் நமக்கு புரிஞ்சால் போதும். இன்கேஸ் உங்ககிட்ட 5 வருஷத்தோட அதிகமாக டைம் இருக்குன்னா ஐயா நீங்கள் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக எடுக்கலாம் ஐயா. அண்ட் இஃப் நம்ம வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சோன்னா எங்கே எடுக்கலாம், சரி நம்ம அதை பார்க்கலாம் இப்போது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால், மல்டி அண்ட் ஃப்ளெக்ஸி. இன்கேஸ் லார்ஜ் கேப் வந்து நீங்கள் சுத்தமாக விட்டுடுங்க, இது வந்து லெஸ் தென் 2 இயர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து மிட் கேப் வந்து ஒரு 2 to 5 இயர்ஸ்க்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்னால் நீங்கள் மிட் கேப் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மோர் தென் 5 இயர்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த 3த்தில் எது பெட்டராக இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணணும். 5 இயர்ஸ் ப்ளஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கோ ஃபார் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். இன்கேஸ் உங்ககிட்ட 5 வருஷத்தோட நிறைய டைம் பீரியட் இருந்துச்சுன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இன்கேஸ் சேஃப்டி வேணும்னா நான் உங்களுக்கு
இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இங்கே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பற்றி கிளியராக பார்க்கலாம். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, அதுக்கு முன்னாடி இன்னும் 2 விஷயம் பார்க்கணும். அதாவது ஒன்று ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா, எதை வந்து ஆக்டிவ்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதாவது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அதுதான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா பேசிவ் ஃபண்ட்ஸ். அதாவது பேசிவ் ஃபண்ட்ஸ்க்கு வந்து நிறைய மேனேஜ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதோட ஃபீஸ் இதை கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவ் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பேசிவ் ஃபண்ட்ஸ்னால் என்ன, இப்போ நம்ம பார்த்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 50 இருக்குது, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது. ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த 50 கம்பெனியில் தான் நம்ம போடுற ஃபண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும். அதுவும் என்ன ப்ரொபோர்ஷன்னா, நிஃப்டி 50 என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்கோ சேம் ப்ரொபோர்ஷனில் தான் நம்ம ஃபண்ட்ஸும் வந்து அலோகேட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குற இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் வந்துடும். இதோட ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நம்ம வாரன் பஃபெட் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொன்னார், S&P 500ன்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும். இதில் வந்து ஃபாரின் மார்க்கெட்டோட டாப் 500 கம்பெனிஸும் இருக்கும். ஸோ அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸை நீங்கள் பீட் பண்ணவே முடியாதுன்னு ஒரு பந்தயம் வச்சார். ஆனால் கடைசியில் பந்தயத்தில் ஜெயித்தது அவர் தான். அதாவது இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இதில் வேலை செஞ்ச ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்னதான் பண்ணியும் இந்த S&P 500 இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணவே முடியல அவங்களால. ஸோ அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் இப்போ நிறைய ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது அதில் ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இப்போயே அவசரமாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் அது கூடயே இன்கேஸ் உங்களோட டைம் பீரியட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் கூடயே நீங்கள் அதர் ஃபண்ட்ஸையும் வந்து ஈஸியாக பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணலாம், இன்கேஸ் இப்போ வந்து 50 கம்பெனிஸில் இல்லை, பட் நாளைக்கோ இல்லை ஃப்யூச்சரில் வந்து அந்த டாப் 50 கம்பெனிஸ்க்குள்ளே வரப்போகிற கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸில் எதையாச்சும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அதனால தான் நம்ம லார்ஜ் கேப்போட மீதி கம்பெனிஸ் இந்த ஃபண்ட் மேனேஜரில் ரொம்ப தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏன் லார்ஜ் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொன்னீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, இதே லார்ஜ் கேப் ஃபண்ட் தான். இதோட பெஸ்ட்டான உங்களுக்கு லார்ஜ் கேப் தேவை கிடையாது. ஏன்னா டாப் 50 கம்பெனிஸுமே இதுக்குள்ளே தானே அடங்கியிருக்கு. இதை தாண்டி என்ன மேஜராக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ இங்கே நம்ம லைட்டாக யோசித்து நல்ல டிசிஷனாக எடுத்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியும். ஸோ நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே, ஃப்ளெக்ஸி கேப்பில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதால நல்ல ரிட்டர்ன்ஸே கிடைக்கும். ஏன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? நமக்கு தான் ஸ்க்ரீனர் இருக்குல்ல, டிக்கர் டெப் இருக்குது, அதில் போயிடணுன்னா நிறைய நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்கீம்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ சரி, இப்போ நம்ம ஸ்க்ரீனரில் வந்து பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீனரில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துன்னு இருந்தோம்னா, இங்கே ஈக்விட்டிக்குள்ளே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஈக்விட்டிக்குள்ளே லார்ஜ் கேப்லாம் விட்டு நமக்கு தேவையான ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப்பில் பார்த்தோன்னா ஜென்ரலாக இதெல்லாம் தான் ஃபண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக 3 இயர் பார்க்குறதோட 5 இயர்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுதான் 5 இயர்ஸ். 10 இயர்ஸ் கூட எடுக்கலாம். சரி நான் எடுக்கிறேன், பட் 10 இயர்ஸ் ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, 10 இயர்ஸ் எடுத்திங்கன்னா சில ஃபண்ட்ஸ்லாம் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி இருந்திருக்காது, ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குற பட்சத்தில் நமக்கு 5 இயர்ஸே ஓரளவுக்கு என்னஃபாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளெக்ஸி கேப்பில் தான் இருக்கோம். ஃப்ளெக்ஸி கேப்லேயே கிட்டத்தட்ட எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது பாருங்களேன். இருக்கிறதுலே அதிகமான ரிட்டர்ன்ஸும் வருது. அதுவும் லாஸ்ட் 5 இயர்ஸ்து பாருங்கள். பிகாஸ் 3 இயர்ஸ்து ஏன் பார்க்க வேணாம், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 3 இயரில் இதில் 23, 25ன்னு கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒரு லாங்கர் பீரியட்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் 5 இயர்ஸ்க்கு மேலே தான். அதனால் நீங்கள் 5 இயர்ஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா
இதில் பாருங்கள் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்லாம் மினிமம் 15% மேலே தான் வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஃபண்ட்ஸாக சூஸ் பண்ணலாம். இதுலேயுமே எதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது, எதோட எக்ஸிட் லோடு கம்மியாக இருக்குது, இப்படின்னு பார்த்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் ஏதோ ஒரு ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பராக் பரிக் ஃபண்ட் இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, இதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் என்னென்ன க்ரோத் ஆகுது, இதோட சிஏஜிஆர் அதாவது வருஷம் வருஷம் ஆவரேஜாக லாஸ்ட் 5 இயர்ஸில் 23% இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே இது வந்து 19.86% இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் இதில் வேறு என்ன பார்க்கலான்னா, இது வந்து ஃப்ளெக்ஸி கேப் தான், ஏன்னா நம்ம சூஸ் பண்ணதே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.63 தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ரேஷியோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, பட் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, பட் எக்ஸிட் லோட் 2%. 2% எப்போன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ளே எடுத்தால் தான் 2%. ஒருவேளை நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜே கிடையாது. ஸோ அந்தமாரி கூட நீங்கள் தாராளமாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த விதமான அட்வைஸ்லாம் எதுவும் ரெக்கமெண்டேஷனும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டை காமிச்சிருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற அவேர்னஸ்க்காக தான் இந்த செஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இதில் ஃபண்ட் மேனேஜரோட டீட்டெயில்ஸ் கூட பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 4 பேர் இதில் காமிக்குது. ஆல்மோஸ்ட் பாருங்கள் எவ்வளோ கோடி காசு அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் எந்த ஃபண்ட் எடுத்தாலும். அது இல்லாமல் இதில் வந்து பியர் கம்பேரிசன் மீன்ஸ் இதோட காம்படிட்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். 3 இயர்ஸோட இங்கே பாருங்கள் லைஃப் சிஜிஆர், லைஃப்னா சின்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் இதில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் ரேஷியோஸ் பார்க்கணுன்னாலும் ரேஷியோஸ்லாம் எப்படிலாம் பர்ஃபார்ம் ஆகுதுன்னு இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க தேவையில்ல, ஏன்னா நமக்கு புரியாது. நமக்கு தேவையானது ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் ரிஸ்க் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும், ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது லாங்கர் பீரியடுக்கு மட்டும்தான். ஸோ இதுலேயே இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இப்போ பியர் கம்பேரிசன்லேயே நம்ம வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஃபண்டுக்கு பதிலாக வந்து வேறு ஃபண்டு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி செக் பண்ணணுன்னாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இருக்காது நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப் பார்க்குறோம், இதில் நம்ம கம்பேர் பண்ண போது பராக் ப்ளஸ் இந்த இது கூட வேறு ஏதோ ஒரு ஃபண்டு வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா கூட நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக நமக்கு கிடைக்கும். சில பேர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, அதாச்சும் எஸ்ஐபி பண்ணுறதா இல்லை லம்சம் பண்ணுறதான்னு சொல்லிட்டு. இந்த கான்செப்டும் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். முதல் விஷயம் இங்கே என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டாலிட்டியோட தான் இருக்கும். ஸோ எஸ்ஐபின்னா நம்ம எவ்ரி டவுன் சைடும் நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதால நம்ம சில டைம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதனால் ஆவரேஜாக நமக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். பட் இங்கே எப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் சடனாக விழுந்துடுச்சு, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக மேலே தான் போவோம் அப்படின்னு ஒரு 100% கேரண்டி இருந்தால் தான் லம்சம் போடணும். இன்கேஸ் நீங்கள் இங்கே லம்பாக போட்டு கொஞ்சம் கீழே போனால் கூட ஹெவியாக லாஸ் காமிக்கும். இது ஒரு ஃபியர் க்ரியேட் பண்ணும், அதாவது மென்டலி ஒரு ப்ரெஷர் மாரி க்ரியேட் ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ கோவிட் வந்துச்சு, அந்த டைமில் நீங்கள் கையில் ஒரு 5 லட்சம் வச்சுருந்தீங்க, உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக மேலே தான் போகுது, நம்ம போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சினாரியோவில் நமக்கு லம்சம் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க லம்சமில், ஓகேங்களா? நம்ம இப்போ தான் பார்த்தோம் நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்லாம் அரௌண்ட் 20% இருந்துச்சு. பட் நான் இங்கே 15% தான் எடுக்கிறேன். இயர்ஸ் வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு, அதாவது இது ஒரு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போட்டிங்க பாருங்கள் எவ்வளோ காசு ஏறிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3.2 crores வந்துடுச்சு. இதுலேயே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 1% ஏறினாலும் மேஜிக் பார்க்க நீங்கள் ரெடியா? இங்கே பாருங்கள், ஒருவேளை 15க்கு பதிலாக 16% இருக்குன்னா நம்ம ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 1 crore ஏறி இருக்குங்க. இன்கேஸ் இங்கே வந்து உங்கள் செலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, 16க்கு பதிலாக ஒரு வேளை தப்பு தவறா 18% கிட்ட வந்துடுச்சின்னு வைங்களேன், உங்களோட அமௌண்ட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 7 crores எவ்வளவோ அதிகம், ஜஸ்ட் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி.
இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் சூப்பரா பண்ணி தரும். இப்போ நம்ம லம்சம் பத்தி பார்த்தோம். இது வந்து ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் நல்ல டிப்ல இருக்கு. கண்டிப்பா மேல போகுன்ற தெரியிற டிசிஷன். இன்கேஸ் நம்ம எஸ்ஐபி பார்க்கலாம். இது வந்து ஒரு வேலைக்கு போறீங்க. நீங்க ஒரு ரூ. 5000 எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. ஏன் ரூ. 500 கூட எடுத்துக்கோங்களேன். ரூ. 500 போட்டிங்கன்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே பாருங்க. 1.8 லேக்ஸ் தான். ஆனா உங்க ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 50 லேக்ஸ். இதே இடத்துல நீங்க ஒரு ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ரூ. 5,000 மாசம் மாசம் போட்டு ஒரு நல்ல ஸ்கீம்ல போட்டீங்கன்னா, அவ்வளோதாங்க. வேற என்ன வேணும்? இதோட பெரிய ரிட்டர்ன்ஸ் வேணுமா? சொல்லுங்க. நீங்க லம்பா காசு ஒண்ணும் போட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு நம்ம தியேட்டர் போயிட்டு ஒரு பாப்கார்ன் இல்ல செலவு பண்ற காசே ஒரு ரூ. 1000 இருக்கும். அதுக்காக நான் வந்து அந்த மாரி நீங்க என்டர்டெயின்மென்ட்க்கு போகாதீங்கன்னு சொல்லல. பட் ஒரு வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்றீங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து சேலரி ஹைக் வருது. ஒரு 5,000 4,000 ஹைக் வருது. அந்த ஹைக் அமௌண்ட்ட மட்டும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. அது போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு 5,00,00,000 இருக்குதான். பட் இன்ஃப்ளேஷன்லாம் போக கொஞ்சம் குறையும் தான். இன்ஃபேக்ட் குறைஞ்சாலுமே இது பெரிய அமௌண்ட் தானே. நீங்க ஏன் ரூ. 5,000 யோசிக்கிறீங்க? ரூ. 2,000 எடுங்க. ரூ. 2,000 கூட போடலன்னா எப்படிங்க? ரூ. 2,000 நீங்க தாராளமா போடலாம். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,00,00,000 கிட்ட வருது. இதுவே பெரிய அமௌண்ட் தானேங்க. இந்த மாரி நீங்க வந்து சீக்கிரமா உங்க பிளான ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் 20 வயசுல இருக்காரு. அவரு 30 வருஷத்துக்கு போட்டாருன்னா 50 இயர்ஸ்ல கிடைக்கும். இதே வந்து ஒரு 50 இயர்ஸ்ல இருக்கவங்க போயிட்டு இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். மத்தபடி ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். பட் அவங்களுக்கு காம்பவுண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க இயர்ஸே வந்து ரொம்ப லேட் பண்றீங்க. ஸோ அதனால யாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாரும் இத ஒரு எக்ஸ்பென்ஸா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸா, எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸா உங்க சேலரி வந்த உடனே கட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல கண்ண மூடின்னு போட்டுடுங்க. உங்களுக்கு எப்படி நம்ம பார்த்தோம், இன்னைக்கு கூட பார்த்தோம். ஈக்விட்டி, டெப்ட் இல்லன்னா, அது இல்லாம நம்ம வந்து வேற ஃபண்ட்ல கூட எப்படி நம்ம கரெக்ட்டா சூஸ் பண்றது? அதாவது ஹைபிரிட் ஃபண்ட்ல கரெக்ட்டா சூஸ் பண்றதுன்னு. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் இன்னைக்கு ஃப்ளெக்ஸி கேப் பத்தி நம்ம பேசணும்னு தான் கொஞ்சம் செஷன வந்து டீட்டெயில்டா இழுத்துட்டோம். ஸோ டீட்டெயில்டா இழுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து வேல்யூயபிளா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லவ்வ வந்து லைக் பண்ணி எனக்கு காமிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த செஷன்ல அடுத்த இந்த சீரிஸோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ.